யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து டயட் இருக்கிறோம் அப்படின்ற பேரில் உடம்பை வந்து கெடுத்துக்கிறத பார்க்குறோம். நிறைய ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. அப்படியே டயட் இருந்தால் கூட இது சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணுன்னு வச்சு இல்லாமல் சில டைம் பார்த்தீங்கன்னா வந்து டயட்டை மீறி வந்து சாப்பிட்றாங்க. சில டைம் பார்த்தோன்னா டயட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க. இப்படிலாம் நிறைய பேர் பார்க்குறோம். அப்போ டயட்ன்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வேணும். அந்த ப்ரொசீஜர் பற்றிலாம் நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறதா ஃபீல் பண்ணிங்கன்னா டயட் இருக்கிறது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா மேலே டயட் பண்ணி உங்களுக்கு கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். டயட்லாம் ஒரு 35-40 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா போதும். இப்போ நீங்கள் வந்து யங் ஜென்ரேஷனாக இருக்கிறதுனால நீங்கள் போயிட்டு ஜாப் ட்ரை பண்ணணும், நிறைய இடங்களுக்கு போகணும், ஜாப்க்கு போகணும் வரணும், உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஒர்க்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இதுமாரி டைமில் நீங்கள் வந்து ரொம்ப டயட் இருந்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருந்தது, அதனால் ஒரு 2 மாதம் 3 மாதம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யங் ஸ்டேஜில் 22, 23, 25 வயசில் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஏன் வருது அப்படின்னு தெரியல. முன்னாடி கூட நான் வீடியோ போட்டுருக்கிறேன் யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு சொல்லிட்டு. அதனால் அனாவசியமான டயட்லாம் வேண்டாம். நீங்கள் நினைக்கிறத வந்து சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து தரமான ஃபுட்டை வந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க குக்கிங் கற்றுக்கிட்டு நீங்களாக செல்ஃப் குக் பண்ணி சாப்பிட்றது இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். இதெல்லாம் பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டே டு டே லிவிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போதுமே வெளியில் தான் சாப்பிட்றோன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப காஷியஸாக தான் இருக்கணும். தேர்ந்தெடுத்து நல்ல ஹோம்லி மெஸ்ஸு அதுமாதிரி இடங்களில் சாப்பிட்றதுக்கு நம்ம பழகிக்கணும். இல்லைன்னா நம்மளே சமைச்சு கூட சாப்பிட்லாம். இல்லை நான் வெளியில் தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குன்னா ஏதாவது ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லது. தினமும் பிரியாணி சாப்பிட்ற பசங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அன்ஹெல்த்தி. என்றைக்காவது ஒரு நாள் வந்து நீங்கள் பிரியாணி சாப்பிட்லாம். அதுவும் இந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தினமும் மதியானம் சிக்கன் பிரியாணி அப்படின்னா கண்டிப்பாக பாடி வந்து கோஆப்ரேட் பண்ணாது. அதனால் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாடி பற்றி நீங்கள் நிறைய படிக்கணும். எந்தெந்த ஃபுட்டு எந்தெந்த டைமில் எடுத்துக்கணும்னு பார்க்கணும். இப்போ எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ரீல்ஸில் நிறையா வருது, நம்ம ஹெல்த் டிப்ஸு ரீல்ஸில் நிறையா வருது. எந்தெந்த ஃபுட்டு சம்மரில் அவாய்ட் பண்ணணும், எது ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும், எது அதிகமாக எடுத்துக்கணும், நிறைய வீடியோஸ் வருது. இதையெல்லாம் பாருங்கள். ஹெல்த் இஸ் வெல்த்து. உங்களுக்கு வந்து உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் நிறையா உழைக்கலாம், நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம். சீக்கிரமாக உங்களோட கேரியரில் வந்து நீங்கள் டக்குன்னு டெவலப் ஆகலாம். இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். தேங்க்யூ. S Boss HRD channel.